நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ என்னாச்சு மாமா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னும் இல்லம்மா இப்படிதான் நம்ம இனியாவுக்கு வேண்டப்பட்டவங்க இனியாவை கடத்திட்டாங்க, என்ன பண்றது போராடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி அந்த இடத்துல இருந்து எப்படியோ ஒரு வழியா இனியாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இனியா உயிருக்கு ஆபத்தாயிட்டு இருக்கும். ஐயோ மாமா என்ன மாமா சொல்றீங்க, நான் இப்பயே கிளம்பி வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். பின்னாடியே அந்த மாயாவி அமுதா கிழவி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மோப்பம் முடிச்சுன்னு வரா. ஓஹோ இவ எங்கேயோ போறடா, டேய் இந்த சாக்கை நம்ம விடக்கூடாது, இவன் பின்னாடியே போய் நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறான். இவன் வயிற்றுல உண்மையா குழந்தை இருக்கா, நாம தான் கலைச்சிட்டோம்ல, எப்படி வயிற்றுல குழந்தை இருக்கும், அவன் வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயம் திரும்ப தெரிஞ்சாச்சு. சரி இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, கரெக்டா இவங்களை பிடிச்சி ஆட்டி அடக்கணும், அதுக்கு நாம தான் இதெல்லாம் ஒண்ணு பண்ணணும், பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுவோம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம யாழ்னி இருக்கால அவன், நீங்க எதுக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க எனக்கு பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, தனியெல்லாம் ஆட முடியாது, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவன் கொசு தொல்லை தாங்க முடியடா அப்படின்ற மாதிரி, சரி வந்து தொலைங்க வேற என்ன பண்றது, தலையெழுத்து விடவா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டின்னு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாயாவி மாதிரி அப்படியே சும்மா மாயம் ஆயிடுறாங்க, அங்கங்க மாயமா மறைஞ்சிடுறாங்க. என்னடா பண்றாங்க அமுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மாயா கிட்ட இருந்து போன் வருது. அந்த சமயத்துல மாயமா மறைஞ்சிடுறாங்க. மாயா கிட்ட போன் வந்தது, மாயா கிட்ட பேசுறாங்க. என்ன மாயா ஜெயில இருந்து எப்படி போன் பண்றான்னு சொல்லிட்டு கேட்க, இப்படிதான் நான் தப்பிச்சு வந்துட்டேன், உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த இனியா என்னை ரொம்பவே கேவலப்படுத்திட்டா, அசிங்கப்படுத்திட்டா, விக்ரம் என்னை அவமானப்படுத்திட்டா, எங்க அப்பாவே அவங்க ஏதோ பண்ண துணிச்சிட்டாங்க, சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனை இப்படியே போனா மேலும் மேலும் வளர்ந்து தான் போகும், இனியாவை ஏதானு ஒன்று பண்ணாதான் விக்ரம் அடங்குவான், இனியாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் மாயா சூப்பரான ஐடியா, இப்ப என்ன பண்ணுவோம், நீங்க தான் அவ கூட நைஸா போற மாதிரி போய் சோத்துல வெஸ்த வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காராக ஒரு பக்கம், வேற யார் வைக்குவாங்க, நீ தான் அங்க இருக்க, நீ தான் வச்சவனும் அப்படின்னு சொல்ல, இல்ல 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 இது சரிப்பட்டு வராது, நீ எனக்கு ஏதோ ஸ்கெட்ச் போடுற மாதிரியே இருக்கு, இதை நான் மாட்டினேன் என்ன கைமா பண்றேன், ஆல்ரெடி நான் 2 விஷயத்திலயும் மாட்டினேன், இதுக்கு மேல நான் மாட்ட விரும்பல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ இந்த விஷயத்த பண்ணிட்டா உனக்கு ஒரு 20 லட்சம் தரலாம், அதுக்கப்புறம் நீயே செட்டில் ஆயிட்டு தனியா பார்த்தேன், சரி விடு அந்த 20 லட்சம் வேற யாருக்கெல்லாம் தந்து, 20 லட்சத்துல 3 லட்சம் தூக்கி போட்டா கூலி பட வியாபாரத்துக்கு ரெடியாகிறாங்க. சரி நீ ஏதோ நம்ம தெரிஞ்சவ, எல்லாத்துலயும் எனக்கு உதவி பண்ணியிருக்க, நீனும் ஒரு பக்கம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இது ஒரு பிரச்சனையோட உன்னை விலைக்கு விட்டுறலாம், 20 லட்சத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுங்க நாங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காசு 20 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட அமுதா அப்படியே பம்பறாங்க ஒரு பக்கம். ஐயோ மாயா நானே செய்யறேன் மாயா, ஏதோ ஒன்று பண்ணி செஞ்சிடறேன், அந்த காசு மட்டும் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டா வந்து சேரும், நீ போய் ஃபர்ஸ்ட் வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து இவங்க வேலையை முடிக்கிறதுக்கு தான் ஒரு பக்கம் பிளான் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.